ஜூலி, ராக்கி, ரீனா, குவாதி பாவம் எதா பூனைக்குட்டிங்க எங்கே தலைக்கால்லாம் வாங்கிட்டு போட்டியா? போடு 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 பாரு. சாப்பிடுங்க. பசியாக கெடுக்குதுங்க. எத்தனை பூனைக்குட்டிங்க பாருங்கள். ஒன்றும் இல்லை, 15 பூனைக்குட்டி. ஒன்றும் இல்லை, 2 இல்லை. எவ்வளோ பசியாக இருக்குது. ஆனந்தம் சந்தோஷமாக சாப்பிடுதுங்க பாருங்கள். டெய்லியும் அதுங்க வாங்கிட்டு போடுறோம் நாங்கள். இங்கே பசியோடு இந்த எங்கேயுமே போகாது. எங்கள் வீட்டை விட்டு இங்கே தான் இருக்கும் அதுங்க. நாங்கள் தலைக்கால் வாங்கிட்டு போடுற வரைக்கும் இருக்கோம். தயிர் சோறு தின்னாது, கருவாட்டு குழம்பு தின்னாது, எதுவுமே சாப்பிடாதுங்க அந்த பூனைக்குட்டிங்க. குழந்தைங்க மாரி நான் வளர்க்குறேன் அதை. 10-15 பூனைக்குட்டி, 7 நாய்க்குட்டி. எங்கே இருக்கிற பூனைக்குட்டிங்களாம் இங்கே தான் வரும். எங்கள் வீட்டில் தான் சாப்பிட, இங்கேயே தான் தூங்கும். எங்கேயும் போகாதுங்க. பசங்க டெய்லியும் 30 ரூபா தலைக்கால். காலையில் 30 ரூபா, சாயந்தரம் 20 ரூபா, 50 ரூபா ஒரு நாளைக்கு. மாதம் 1500 ரூபா ஆகுது. அது கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். அதுங்களுக்கு ஒரு குழந்தைங்க மாரி நான் வளர்த்துன்னு இருக்கிறேன். இப்போ போயிட்டு வாங்க அந்த போட்டேன் எல்லாம் சாப்பிட்டு பத்தனை இங்கேயே தூங்கி காலைல 5 மணிக்கு எழுந்துக்கு கது தட்டுற மாதிரி காலிங் பல் அடிப்பாங்க இல்லையா, அது மாதிரி கது தட்டுற மாரி காலையில் கது திறக்கும். பார்த்தா எல்லாம் பூனைக்குட்டிங்க. அதுக்கு பெடிகிரி வேறு. ஒரு நாளைக்கு 2 பாக்கெட்டு பெடிகிரி 80 ரூபா. நான் குழந்தைங்க மாரி வளர்த்துன்னுக்கிறேன். அது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதுங்களை பசியாக விட மாட்டேன். நான் பசியாக இருந்தேன்னா கூட அவ்வளோ ஒரு ஆனந்தமாக சாப்பிட்டு இங்கேயே தூங்கும். ஜூலி, ராக்கி, ரீனா, டோரா புஜ்ஜி, அப்புறம் நோபிட்டா, அப்புறம் கருப்பு குட்டி, அப்புறம் பச்சை குட்டி எல்லாமே எங்கள் வீட்டாண்ட தான் வரும். எங்கள் வீடு தவிர வேறு எங்கேயும் போகாது. சாப்பாடு எது வச்சாலும் சாப்பிடாது. அது பூனைக்குட்டி தயிர் சாதம் தானே பிடிக்கும். ஆனால் தயிர் சாதம் சாப்பிடாது, கருவாட்டு குழம்பும் சாப்பிடாது. அதுக்கு சிக்கன் தலைக்கால் அவிச்சு லைட்டாக மஞ்சள் போட்டு உப்பு போடாது அவிச்சு வைக்கணும். அப்போ தான் நல்லா திருப்தியாக சாப்பிடும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாய்க்குட்டிங்களுக்கு திருப்பி அதுங்களுக்கு நல்லா வேக வச்சு அதுங்களுக்கு லைட்டாக மஞ்சள் போட்டு 3 வேளை அதுங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு காலையில் டிஃபன் அதுக்கு தோசை வைப்போம். திருப்பி 5 மணிக்கா டீ, திருப்பி ஒரு 5:30 மணிக்கா பிஸ்கெட்டு. டெய்லியும் 2 பாக்கெட்டு பிஸ்கெட், 2 பாக்கெட் தயிர். எல்லாம் இதுங்களுக்கு இந்த குழந்தைங்க மாரி நான் வளர்த்துன்னு இருக்கிறேன். அது மாதிரி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதுங்களை பார்த்தா பஞ்சாக பறந்து போயிடும். எனக்கு ஒரு ஆறுதல், நிம்மதி, சந்தோஷம் அந்த வாயிறாத ஜீவனுங்களுக்கு கொடுக்கறது தான் நான். அவ்வளோ ஒரு ஆனந்தம் எனக்கு. ஏன்னா அது குழந்தைங்க மாரி நான் வளர்த்துன்னு இருக்கிறேன். பசங்களை கூட சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டேன். ஆனால் அந்த பூனைக்குட்டிங்களை நான் பசியோடு விடவே மாட்டேன். எங்கன்னா வெளியில் போனாவோ வேலைக்கு போனாலும் குழந்தைங்க சாப்பிச்சிங்களா, பூனைக்குட்டி சாப்பிச்சிங்களா, குட்டிங்களுக்கு சாப்பாடு போட்டியா, அப்படி தான் நான் கேட்பேன். ஏன்னா அவ்வளோ ஒரு குழந்தைங்க மாதிரி நான் வளர்த்துன்னுக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நானும் நகராட்சியில் தூய்மை பணியாளர் தான் வேலை செய்துன்னுக்கிறேன். 6 நாள் ஸ்ட்ரைக் பண்ணின்னுக்கிறோம். 6 நாள் ஸ்ட்ரைக் பண்ணி 6 நாள் சம்பளமே போச்சு. இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நான் பார்க்காம இதுங்க குழந்தைங்க மாதிரி இதுங்களுக்கு வாங்கந்து போட்டு வளர்க்குறேன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இந்த காலத்தில் ஒரு பூனைக்குட்டியை வளர்க்க மாட்டாங்க, ஒரு நாய்க்குட்டியை வளர்க்க மாட்டாங்க. ஆனால் மக்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லோருக்கும், உங்கள் ரிலேஷனுக்கு எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எனக்கு எங்களுக்கு ஒரு நல்லது இந்த பூனைக்குட்டிங்களால் இது நல்லதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் குழந்தைங்க மாதிரி அதுங்களுக்கு பேர் வச்சு கூப்பிட்றது எவ்வளோ ஒரு சந்தோஷம். வாயிறாத ஜீவன், நன்றி உள்ள ஜீவன், பிராணி இது தான் தெரியுமா. மனுஷன்லாம் கூட பச்சோந்தி மாரி மாறிடுவாங்க. ஆனால் இது மாறாதது. இது உலகே மாறினா கூட இதனுடைய அன்பு பாசம் எப்போவுமே மாறாது. அதனால் இந்த வீடியோ பார்க்குறது எல்லோருமே உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் ரிலேஷன் சொந்தக்காரங்களுக்கோ இதை பகிருங்க இந்த வீடியோவை. எனக்கு ஆதரவு தாங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.